வணக்கம் நண்பர்களே. இந்த கல்வெளி திறனம்பல் வணக்கம். இந்த பதிவு பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறேன். நன்றி. இப்போ இந்த ராமர் கோவில் வந்து பல நாள் கனவு பிஜேபியோட இதில். அதே மாதிரி காஷ்மீர் அப்ரிகேட் பண்ணியாச்சு. அதனால் அந்த தீவிரவாதம்லாம் ஒழிச்சாச்சு. இப்போ அங்கே ஏன்னா அங்கே ஏதாவது இண்டஸ்ட்ரி கொண்டு வந்து அவங்க வேணாம், இல்லாட்டி தீவிரவாதம் வந்து சும்மா இருக்க இளைஞரை மூளைச்செலவு பண்ணி இந்த குண்டு வெடிச்சிட்டே இருக்கும் காங்கிரஸ் பேரில். ராமர் கோயிலுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கும் அழைப்பு விடுத்ததில் இந்த சோனியா இந்த காங்கிரஸ் சொல்லிட்டுலாம் போகிறதில்ல. இது குறித்து ரமேஷ் காங்கிரஸ் என்ன சொல்கிறாருன்னா, இது பிஜேபியோட கனவுன்னு எதாக இருந்தாலும் மேஜர் இந்துக்கள் கனவு. எப்படி மெக்கா முஸ்லீம் மதத்தினர் இருக்கோ அந்த மாதிரி ஜெருசலம் கிறிஸ்துவர் இருக்குது, அது மாதிரி ராமர்கள் உருவாக போகுது. அதில் போய் கலந்துக்கணும். அது பாதி இதை தான் ஏதோ வீடு கட்டும் போது பாதி பண்ணிட்டு தான் முழுமையடையும். இதில் என்ன பாதி இருக்குது, நிராகரிக்கிறோம் அப்படி இப்படின்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க கலந்துக்காதுன்னு சொல்லி பிஜேபி தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பெரிய நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இப்போ நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த இந்துக்களுடைய இது பெல்ட் அதான் கோமூத்திரம் கூட சொல்லலையா வேண்டாத வார்த்தையெல்லாம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ராமர் கோவிலுக்கு மாஸ் வரவேற்பு இருக்குது. அதில் வந்து அண்ணாமலை சொன்ன மாதிரி எவ்வளோ சீட்டு கன்வெர்ட் ஆகுதுன்னு இருக்குது. இந்தி கூட்டணி 2வது இந்தி கூட்டணி ஒன்றுக்கு ஒன்று உதவாத பிரயோஜனம் இல்லாத கூட்டணி. அதில் எந்த பலனும் இருக்க போகிறதில்ல. இப்படி இருக்கும்போது இப்போ பழனிசாமி இந்த போயிட்டு இங்கே வெளியில் போயிட்டு யாரும் டிஎம்கேலேருந்து ஆள் வரவும் இல்லை கூட்டணிக்கு. அவர் விழிப்புதிங்க இருக்கார். பியூஷ் கோயல் நேற்று வந்துட்டு போனதில் அவர் கூடி ஒரு ஸ்லேடியாக சொல்லியிருக்காரு. அதை வந்து இவங்க எடுத்து மறுபடியும் பிஜேபி வரதில்லை. திருப்பி பிஜேபி வந்தால் என்ன சீட் கிடைக்கும், அது வேறு விஷயம். இது ஒரு பக்கம் இருக்குது. யாரும் எதிர்பார்க்கறதில்ல. வந்தால் மோடியை ஆதரித்து வந்தால் யார் வந்தால் ஏற்றுப்போன்றதான் சொல்கிறாரு. நம்மளை வெளியே அது இவங்க அவங்கன்னு சொல்கிறதில்ல. இப்படி இருக்கும்போது 2வது மோடி எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றுறாரு. எல்லாம் அக்கௌண்ட்டில் தான் கொடுக்குறாங்க. யாரும் கையில் இது பண்ணிக்கிறதில்ல. அது சத்தம் காட்டாமல் செய்கிறோம். இவங்க வந்து பில்டப் கொடுத்து ரூ. 1000 கொடுக்குறேன். அது கூட கோர்ட்டு சொல்லியுமே வந்து கையில் கொடுக்குறோம், எங்களுக்கு டேட்டா இல்லைங்கிறாங்க. முடிஞ்ச அளவு நீ வாங்கி கொடுக்கணும் நெக்ஸ்ட் டைம்லான்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியிருக்கு. ஆனால் கையில் கொடுக்குறேன்றாங்க. ஒரு பில்டப் விளம்பரம் எதுக்கு எடுத்தாலும் அதுலேயும் விளம்பரம் பண்ணி அது கொடுக்குறதும் எல்லாம் அறகுறை அப்படிங்கிறத விளாசி தள்ளியிருக்காரு நம்மளை. இதுதான் இவங்களுக்குள்ள வித்தியாசம். 2வது இந்த குடிக்கிற அந்த இது நடத்துகிறதே டிஆர் பாலு, இந்த மாதிரி கட்சி சார்பாக ஜெகத் ரட்சன் இவங்களோட ஆலைகளுக்காக தான் வழியாக கவர்மெண்ட்டுக்கு வருமானம் 40,000 கோடி. அதே கல் கடை திறந்தால் 1,00,000 கோடி கிடைக்கும். அது பாதிப்பு குறைச்சல். பனைமரம், தென்னங்கல் அது கொண்டுறதில்ல. அது பிஜேபி வருங்கால ஆட்சியில் வந்து அந்த டாஸ்மாகை குறைச்சி இந்த ஒரு 3.5% 4% அது ஒரு பக்கம்னா 4% கள்ளுக்கடை மாதிரி முயற்சி பண்ணி இது பண்ணலாம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அப்புறம் இன்னொன்று சொல்லும்போது, சென்னையில் முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் அமைந்துள்ளதால் அது குறித்து புகார் இருக்குது. உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அப்போ இது ஒரு பின்னடைவு தான் திமுக. கோடம்பாக்கத்தில் 12 கிரவுண்டு நிலத்தில் திமுக அதிகாரப்பூர்வ பத்திரிகையான முரசொலி இருக்குது. இது நிலம் ஆதி திராவிட சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்ட பஞ்சமி நிலம். பாஜக பிரமுகர் சீனிவாசன் தேசிய ஆதிராவிடர் மற்றும் பழங்குடி ஆணையத்துக்கு புகார் அளிச்சிருந்தார். 2019 நவம்பர் டிசம்பரில் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது. இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் முரசொலி அறக்கட்டளை அறங்காவலர் RS பாரதி தொடர்ந்தார். புகார் விஷயத்தை முடிவெடுக்க ஆதிதிராவிடர் ஆணையத்துக்கு தடை விதிக்கவும் கோரப்பட்டது. ஆணையத்தில் சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன், வழக்கறிஞர் S திவாகர் ஆஜராயினர். மனுவை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியன் பிறப்பித்த உத்தரவு. புகாரை பெற்ற ஆணையர் விவரங்களை கேட்டு நோட்டீஸ் அனுப்பி உள்ளார். அது பற்றி ஆதிதிராவிடர் மக்கள் உரிமைகள் பாதிக்கப்படுகின்றன எந்த குற்றச்சாட்டையும் விசாரிக்க வேண்டிய கடமை ஆணையத்துக்கு உள்ளது அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து எந்த அரசியல் கட்சி மக்கள் உரிமையில் மீறப்படுவதை புகாரை எடுத்து வரும்போது அதை அரசியல் பழிவாங்கல் என்ற ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையில் தள்ளுபடி செய்ய முடியாது அப்படி சொல்லியிருக்காங்க. நிலத்தின் உண்மைத்தன்மையை கண்டறிய ஆணையம் விசாரிக்க வேண்டியுள்ளது. ஸோ சம்பந்தப்பட்டவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கி விசாரணை நடத்தி சட்டப்படி உரிய உத்தரவை ஆணையம் பிறப்பிக்க வேண்டும். மனு தள்ளுபடி செய்யப்படுகின்றார். இப்போ திமுக மனு தள்ளுபடி ஆயிடுச்சு. இனி அது எப்படி விசாரிக்கணும்? திமுக அதிகாரப்பூர்வ நாளிதழ் முரசொலி அலுவலகம் அமைந்திருக்கும் இடம் பட்டியல் சமூக மக்கள் சொந்தமானது. அப்போது பல தளங்களில் கேள்வி எழுப்பி இந்த குற்றச்சாட்டுக்கு இதுவரைக்கும் திமுக உரிய விளக்கம் கொடுக்கல. தேசிய பட்டியலை விசாரிக்க கோரி 2019 பாஜக தொடர்ந்த வழக்கில் புதிய நோட்டீஸ் அனுப்பி விசாரணை துவக்க உத்தரவிட்டுள்ளது. திமுக இனியும் விசாரணை தள்ளி போட முயற்சிக்காமல் விசாரணை ஒத்துழைக்க வேண்டும். பட்டியல் சமூகங்களுக்கு சொந்தமான பஞ்சமி நிலையை மீட்டுக் கொடுக்கும் பாஜகவின் சட்ட போராட்டம் தொடரும் நம்ம சொல்லியிருக்காரு. இதுபோக இப்போ அண்ணாமலை பாத யாத்திரைக்கு அப்புறம் எவ்வளோ தூரம் கட்சி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உளவுத்துறை ரிப்போர்ட்டு டெல்லிக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பர்சன்டேஜ் ஓட்டு இந்துக்கள் ஓட்டு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது இதில் வந்து
இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்துக்கணும், தேமுதிக, பாமக உட்பட அப்படிங்கிறது அதில் தெரிவிச்சிருக்காங்க. மற்ற சிறிய கட்சிகள் உட்பட. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா பெர்சன்டேஜ் வரும். இப்போ வந்தாக்கா தென் மாவட்டங்களில் பன்னீர், இந்த தினகரன் இவங்கெல்லாம் சேர்த்துக்கும்போது ஒரு 7 சீட்டுக்கு வின்னிங் சான்ஸ் இருக்குதுன்னு இப்போத்து நிலைமை சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. அது மோடி அண்ணாமலைகிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு. இது போக இன்னும் காலங்கள் வரும்போது இவங்க அதிருப்தியை கொண்டு போய் இன்னும் கொண்டு செலுத்தும் போது பூத் கமிட்டி இன்னும் அதெல்லாம் நல்லா ஸ்ட்ரீம்லைன் பண்ணும்போது இன்னும் சீட்டு ஏகரலாம். அதாவது 4 3 போட்டி மாதிரி ஆகுது. சீமான் தனியாக ஓட்ட பிரிப்பார். இந்த மாதிரி இருக்குது. இது வருங்காலத்தில் இன்னும் நாளாகும்போது தெரிய வரும். கூட்டணி இன்னும் அமையும் போது இது இப்போத்து நிலைமையில் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. அதில் ஏற்கனவே தமிழகம் வந்து போகிற மோடி அவர்களுக்கு இது ஒரு திருப்தி கொடுத்துருக்கு. இன்னும் மேற்கொண்ட நடவடிக்கை இப்போ வந்து மறுபடியும் திருப்பூர் வரப்போகிறாரு ஒரு மாநாடு பங்கேற்கிறதுக்கு. இனி அடிக்கடி வருவார். ஸோ அதில் பலவித மாற்றங்கள் ஏற்படும். அப்புறம் லீடிங் கேண்டிடேட்ஸ்லாம் போட்டு பண்ணும்போது அவங்க பார்ப்பாங்க. இப்படி அடுத்து ஜனவரி பிறகு பார்ப்பாங்க. தேர்தல் ஒட்டி முன்னாடி பார்க்கும்போது அதுலேருந்து சில லீடு எடுத்து அதை எப்படி பண்ணுவாங்க. அதில் சில பலன் கிடைக்காது பொறுத்து பார்ப்போம். நன்றி ஜெயந்த்.